விமோசனம் கொடுக்கலாம். அதனால சீக்கிரம் மூடிக்கிறேன். சீக்கிரம் சொல்லுடா. அந்த செடியை மூடிக்க. குழந்தை பெருக்கணும். ஆம்பளை குழந்தைய பெருக்கமா? எனக்கு 5 குழந்தை பெருக்கணும். பெருக்கமா? சொல்லுடா சீக்கிரம். பின்னாடி போ. நேரா கோயிலை தாண்டி பின்னாடி போகணும். ஓட்டமா ஓடணும். பிறகு அந்த பின்னாடி செடி இருக்கும். அந்த செடி தெரியாம கூட இருக்கும். தெரியாம இருக்கா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த செடியில பூவெல்லாம் அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்கும். தெரியாத புனல் கட்டினா அப்படி இருக்கும். புனல் வடிவத்துல இருக்க அந்த பூவே. நீ அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு வடிவத்துல இருக்கமா? நீ ஏடே புனல்னு சொல்லும்போது எனக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கு. எப்ப சாப்பிடணும்னு தோணுது. அந்த செடி எதைய பார்த்தா தெரிய பார்த்தா அப்படியே வீட்டு விட்டா புதுசா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அந்த செடியோட கொட்டி பார்த்தா அதுல காய்ச்சி இருக்கிற காய் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி பூனை புடுகாட்டுமே இருக்கும். அந்த வடிவத்துல இருக்கா? உனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஐயே எனக்கு முதல்ல ஆம்பளை பிள்ளை தான் வேணும். ஆமாடா. அப்போ 6 கொட்டையை பறிச்சிக்க. 6 கொட்டையா? டேய் அதுக்கு சகலமா அது ஒண்ணு போறோம். இவ்வளவு தான் போறோம். அப்ப 6 கொட்டை தான் சாப்பிடணும். 6 கொட்டை பறிச்சிட்டு வர. உங்க வீட்ல அண்ணி இருக்கா? டேய் பெரிய அண்ணி எல்லாம் இருக்குடா. அப்படியே அண்ணி 1000 தாதிமார்கள் இருக்காங்க. நீடா இருக்கணும். நானே இருக்கணும். எனக்கு எதுக்குதானே குழந்தை வேணும். அப்படியே சொல்லுடா நானே கஷ்டப்பட்டு அரைக்கிறேன். அண்ணில வச்சு சும்மா ஒட்டன்னு அரைக்கிறேன். அந்த காயை ஒட்டு அரைக்கிறேன். ஒரு 3 உருண்டை ஆக்கிக்கிறேன். 3 உருண்டையா? ஆமா. ஏல நாக்கு வைக்கிற 3 உருண்டை தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா 3 உருண்டை எடுத்துக்கிறேன். பாய போட்டுற முதல்ல. போட்டுக்கிறேன். ஏடா? ஐயோ பொழுது போறதுல மாட்டேன். ஐயோ பொழுது பொறுக்கிறேனே. நான் பாய போட்டுக்கிறேன். 3 பாய போட்டுக்கிறேன். ஒரு பாய் போட்டா போதும். போய்மா. போட்டு அதை சாப்பிட்டு கீப்ட்டு பாய்மேல உட்காந்துட்டு இந்த பட்டேலுக்கு மூடிக்கிற மருந்து அப்படியே எடுத்துக்கணும். ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து வச்சுக்கணும். நீங்க உருட்டி என்ன பண்ணா பல்லுல நாக்குல படாம சப்புல போட்டு முடிக்கிறீங்க. போட்டு முடிக்கிட்டு வழியே பார்த்து பார்த்துமா. அது போட்டா அது முடிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படி பாய்மேல கலகாரி கொண்டு படுத்துக்கிட்ட அதுல விடிஞ்சு ஐயோ எத்தனை குழந்தை பருக்கா சுத்தி ஐயோ அம்மா எக்கோ வழியில ஐயோ அம்மா ஆயாரி அம்மா என்ன வித்தம்மா கொஞ்சம் காப்பாத்துங்க எனக்கு முது வலிக்குது தண்டு வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்னா அவங்க வரவங்க கட்டுவாங்க. அப்ப நான் எப்படி இருப்பேன்? நீ அப்படியே ஆட்டு பாட்டி கட்டுவ. பாய்கி எதுவே தரக்க மாட்டேன். பாய்கி தரக்காத அப்படி இந்த ஆங்கள கட்ட மாட்டேன். டேய் போடா நீ காசு கம்மி அடிப்பயா. போடா நீ. போடிட்டு போற வரைக்கும் சொன்னேன். நானா இதுக்காக நல்லது யாருக்கும் தோன்றது இல்ல. ஆமாண்டா பெரிய வைத்தியடா. காவலா அம்மா இதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த நாட்டில் உள்ளவர்கள் ஒருவரும் என்னென்ன எடுத்து வைக்கிறார்கள் தெரியுமா? விட்டு பின்னா ஐயோ போகிறார் ஒரு மலடி அதோ வருகிறார ஐயோ இந்த மலடியை கட்டுவத நேரம் சும்மா இருந்திருக்கலாம் என்று அரசர் என்று என் சுவாமியும் என்னையே அக்காவையும் இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தவாறு திட்டுகின்றார். எனக்கு குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கு எப்போது கிடைக்குன்னு வருத்தி அழைக்கின்றன காவலா. இல்லாத பெரும்பாலியா
யாரினது என்று சொல்லக்கூடிய அந்த குழலை அந்த மழலை மொழியாக்கப்பட்டது எந்த வீட்டில் ஒலிக்கின்றதோ அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஆனா இந்த வீட்டில் யாருமே இந்த மழலை சொன்னதே இல்லாமல் என் அக்கா ஒரு மொழியாகும், நான் ஒரு மொழியாகும், என் சுவாமி ஒரு மொழியாகும் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனா நானே இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். என் அக்கா எப்படி எந்த திசையில் இருக்கிறாரே எந்த மொழியில் இருக்கிறாரு தெரியல. என் சுவாமியை